வணக்கம் நண்பர்களே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதய சித்தமாக முதல் கிளாஸ் முடிஞ்சிருக்கு நல்லபடியாக. நம்ம ஆசிரம வேலைகள் முடியலைன்னா கூட நண்பர்கள் வந்து நான் கலந்துக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு எளிய முறையில் வந்து சொல்லிக் கொடுத்தோம். பயிற்சியில் பார்த்திங்கன்னா, இந்த 2 வகையான ரசமணி மற்றும் பல அரிய விஷயங்களை செய்து காட்டியிருக்கோம். அந்த தூய்மையான ரசம் எப்படி பிரிக்கிறது, மேற்கொண்டு ரசமணிலேயே வந்து நான் சொன்னது 2 வகையான செய்து கடந்து ஒரு 3-4 வகைகள் செய்து காட்டியிருக்கோம். எல்லாமே பயிற்சிகளில் கலந்து வந்து பல சந்தேகங்கள் கேட்டாங்க. இல்லை விஷயம் என்னென்னா, நான் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு, ஆனால் வந்து மதியம் 2 மணிக்கெல்லாமே பயிற்சி முடிஞ்சிச்சு. ஆனால் மக்கள் எல்லாமே கேள்வி கேட்டால் கூட கேட்க மாட்டேன்றாங்க. ஏதாவது சந்தேகம் கேளுங்க, இல்லைங்க ஐயா போதுன்ற மாதிரி வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க எல்லாருமே வந்து. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இதே போல் ரசமணி செய்முறையும் மற்றும் மருத்துவ ரீதியாக கொஞ்சம் குறிப்புகள் வேணும்னு கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எளிய முறையில் வந்து லிங்கக்கட்டு, தாது லிங்க சந்திரன்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை கட்டி மருந்து கொண்டு போகிறது, அதுபோல் முறைகளும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா, பாஷான சுத்தி முறைகள் இதையும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு பாஷாணத்தை எப்படி சுத்தி பண்ணுறது, அது கரெக்டான சுத்தியாச்சா இல்லைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா அனுபவபூர்வமாக செய்து காட்டலான்னு இருக்கோம். அதுபோல் வந்து பல அரிய விஷயங்கள் பாஷாணத்தில் வச்சு நம்ம எந்த பாஷாணம் வந்து எந்த நோயை தீர்க்கும். இப்போ கந்தகம் எடுத்துகிட்டா தோல் சம்மந்தப்பட்டது, இது போல் வந்து அதை முறையாக எப்படி சுத்தி பண்ணி அது முறையாக எப்படி மருத்துவத்துக்கு உண்டான கட்டுமுறைக்கு கொண்டு போகிறது, அதுபோல் வந்து ஒரு விஷயம். அதே போல் லிங்கத்தை முறைப்படி எப்படி சுத்தி பண்ணுறது, இதை மேற்கொண்டு எப்படி மருத்துவத்துக்கு கொண்டு போகிறது, இது போல் வந்து ஒவ்வொரு பாஷாணத்தையும் சுத்தி முறைகளையும் அது மருத்துவ பலன், அது எப்படி மருத்துவத்தில் கையாளுறது. ஏன்னா இப்போ மேலோட்டமாக சித்த நூலில் சொல்கிறத விட நம்ம அனுபவபூர்வமாக என்ன கொண்டு வந்திருக்கோம். இப்போது என்னோடய அனுபவத்தில் ஒரு 20 வருஷமாக அதை என்ன அச்சீவ் பண்ணியிருக்கின்றதை ஒளிவு முறை இல்லாமல் சொல்லித்தரலாம் இருக்கும். எவ்வளோ ரசமணியில் பல ஆய்வுகளும் நிறைய அதை பற்றி சந்தேகங்கள் எல்லாமே வந்து நம்ம பல நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ சிறு விளக்கங்களை கொடுக்கலான்னு இருக்கும். அது வந்து பயிற்சி கலந்து சொல்ல வந்து ஒரு முழு உபயோகமாக இருக்கும். நீங்கள் பல எவ்வளோ இடத்துல போயிருக்கீங்க, அது நீங்கள் சில விஷயங்களை வந்து உண்மையாக நம்பியிருப்பீங்க. இதுதான் உண்மை இவ்வளோ நாள் வந்துன்றப்போ நம்மக்கிட்ட வர சொல்ல வந்து அது யதார்த்தமான கருத்துக்களாக வெளிவரும். ஏன்னா நம்ம எல்லாமே அனுபவத்தில் பண்ண சொல்ல அதில் உண்மைத்தன்மை என்ன. எடுத்துக்காட்டுக்கு நம்ம கிளாஸ்லேயே கலந்தவங்ககிட்ட யாருக்கிட்டே போய்ட்டு வெள்ளி தூளியோ இல்லை சில்வர் நெட்டாடியோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு பொருளை போட்டு இதுதான் குரு சொன்னு சொன்னால் அந்த பயிற்சியில் கலந்தவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த தன்மையை பார்த்துட்டாங்க. இதில் இவ்வளோ மறைப்பு இருக்குது, இப்போலாம் ஏமாத்துறாங்கன்னா அந்த தெளிவு பெறலாம். வேறு எதுவும் இல்லை, அடிப்படை நாலேஜை வளர்த்துக்கலாம். இதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ நம்ம ஒன்று நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வேறு எங்கே போனாலுமே அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இதை வந்து நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம், நீங்கள் உண்மையான முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். இதை பற்றி அடிப்படை புரிதலான நாலேஜும் மற்ற மூலிகை சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம கிளாஸ் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து நான் தேதி அறிவிக்கிறேன். அதில் எல்லாமே கலந்துங்க. இது வந்து பணத்துக்காக கட்டலை. நம்ம இப்போ இந்த காசே நான் வசூலிச்சதுன்னா நம்ம ஆசிரம வேலைகள் போயிட்டுருக்கு. இங்கே வந்து தங்கி இலவசமாக மருத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்ச கலைகளை வந்து ஒளிவு முறை இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக வசூல் பண்ணது தான். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.